கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு கேபேஜ் பொரியல் அட்டகாசமாக இருக்கும். செய்யலாமா? அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண முட்டைகோஸை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம தேங்காய் துருவத்தில் கூட துருவி எடுத்துக்கலாம். சாப்பரில் போட்டு கூட எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது. பொடியாக சாப் பண்ண கேபேஜ் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா மூடி வச்சுக்கோங்க. அதுக்கு சிறுபருப்பு எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அந்த சிறுபருப்பையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து மூடி வச்சுக்கணும். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கோஸ் நல்லா வெந்திருக்கும். இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காவை நல்லா சூப்பராக துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்த தேங்காவையும் இதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு இறக்கணுன்னா சூப்பரான ஸ்டைலில் கல்யாண வீட்டு கேபேஜ் பொரியல் ரெடி. இது வத்த குழம்போடு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.